அட எடுபட்டவள. ஏய் ஏப்பா பப்புனு சும்மா லூசா இருப்பானோ? ஏய் அட சண்டால உள்ள ஓட வேண்டியதை வெளியே போட்டு வெளியே போட வேண்டியது உள்ள போட்டிருக்கானே அந்த. ஏய் ஏய் அந்த பொம்பளை பிள்ளையோட இந்த பொம்பளை பிள்ளை நல்லா இருக்கே. என்னடி இது என்னது? இது ஏன் இது இல்லை கொண்டுட்டுறேன்னா ஒழுக்கமா எனக்கு ஒரு வாரியா புளு 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 புல்லு 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 இருக்குன்னா நானு மாமா மாமா என்னது என்ன நல்லா ஊருல நல்லா இல்ல பண்ற உனக்கு தானே தெரியும். இந்த பிள்ளைய வச்சு என்ன பண்றீங்க? பிள்ளைய வச்சு நாங்க புரோக்கர் வேலையை ஆக்குறேன் எடுவட்டவள. இல்ல அந்த பிள்ளை என்ன பார்த்த உடனே சுத்துது, அதை கேட்டேன். ஆமா உன்னைய பார்த்து ஒரு கிராஸ் மாதிரி தெரிஞ்சிருக்கு, அதே சுத்துது ஒட்டாம. யாரா இருந்தா நமக்கு என்ன? ஆமாப்பே ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் என்ன என்ன பப்புன்னா யாரு தெரியலையே. இல்ல பப்புன்னு கூட்டிட்டு வாடா லூசை கூட்டிட்டு வந்திருக்காப்ல கண்ணே. ஏப்பா சங்கத்தை காஞ்சி அந்த டவுசர் உனையத்தாமா பப்புன்னு சொல்லிதான் தெரிய வேண்டும். நான் சொல்லி நான் தெரிச்சு போங்க மூக்கு அந்துவாங்க பாத்துக்க. என்ன பார்த்தா என்ன லூசு மாதிரி தெரியுதா? போட்டே பொட்டி அந்துவாங்க. ஆளு முகரைய பாரு முகரைய. என்ன பப்புன்னு எவ்வளவு டீசென்ட்டா வந்திருக்க? டீசென்ட்டா மசத்தை புடுங்குனே. என்ன மாதிரி உலகத்துல ஒரு ஆளை பார்க்க முடியும்? டீசென்ட்டா இழிச்சாப்பல டவுசரை வெளியே போட்டு வந்திருக்கான் பாரு இழிச்சாப்பைய. ஏக்கா கூட்டத்தில் செருப்பு இருப்ப களவாண்டியா கொஞ்சம் பாத்துக்கங்க செருப்புகளை. ஏய் ஏய் என்னை கூட்டத்தில் செருப்பு இருப்ப எடுத்து வச்சு பத்திரமா வச்சுக்கோங்க. அவர் சொல்ல சின்ன பிள்ளை தீட்டு வந்துட்டாலே பிள்ளை மூச்சு அடக்குதுடா. டே கம்பெடுத்து அடிக்க அவனை சப்புன்று. ஒரு பொம்பளை என்ன ஏறி கழிக்க நீ அழற நான் பாத்துக்கிறேன்டா. அண்ணன் என்ன பேக்க போற? அண்ணன் என்ன கிழிக்க போற? என்ன என்னடா நினைச்சுக்க என்ன சங்க அறுத்துருவேன் நினைச்சுக்க. கொட்டி அத்துப்புருவேன். சத்யபிரியால பத்தி நீ தெரியாம இருக்க. வீரமணி பத்தி நீ தெரியாம இருக்க. சத்யபிரியால பத்தி என்ன தெரியாம இருக்க. உள்ள ஒரு சவுசர வெளிய விட்டுது எடுக்க. அட ஆமாயா நீ கூப்பிட்ட அவசரத்துல வேமா வரணும் சவுசர மாத்தி போட்டு வந்துட்டேன். ஓ நான் இது வரைக்கும் பார்க்கலையா? இது என்ன டவுசர் வெளிய போட்டுக்க? ஏ லேட்டஸ்ட் மாடல் அண்ணன் என்ன பாத்தியா ஒக்கால கேட்டியா கே கே கே. ஒரு பொம்பளை நீ வேற என்ன அந்த பிள்ளை அழுக நிப்பாட்டிருச்சு. அது பயந்து போய் எழல வேற ஒண்ணும் இல்ல. நான் மட்டும் இருந்து புடிங்கிட்டு போயிட்டானே தருவானா தரமாட்டானா அப்படி இல்ல. கண்ணகரையன்னு ஒரு பேய் வந்துச்சே அப்படிங்கறனால அந்த பிள்ளை பயந்துருச்சு. ஆமா இவ பெரிய ஐஸ்வர்யா அழகு. பேச்ச நிப்பாட்டு போதே தெரியுங்க. நிறுத்துமா பேச்ச நிப்பாட்டுன்னு சொல்லிருக்கேன். என்ன பேச்ச நிப்பாட்டு? உண்மையா போயிட்டு இருக்க சத்யபிரியா. நீ போனா போன்னு விட்டுக்கிருக்க. இப்ப ஆரம்பிச்சுச்சுன்னு வச்சுக்க நல்ல பாம்பு மாதிரி சீறி விட்டு போயிரு. நான் மொன்ன பாம்பு மாதிரி நொண்டி விட்டு போயிருவேன். மொன்ன பாம்பு எதுக்காக? மொன்ன பாம்பு எதுக்காக? முனஞ்சிக்கிட்டே வேலையை முடிச்சு போறேன். அது வாட்ல மண்ணுக்குள்ள தான் போவேன். அம்மா நல்ல பாம்பு என்ன ஆகு? கொத்துச்சுன்னு வச்சுக்க சோலி முடிஞ்சிச்சு. நல்ல பாம்பு படம் எடுத்தா மண்டையில விட்டு கொண்டு வருவாங்க. நான் மொன்ன பாம்பு அப்படியே அதான் உள்ள முண்டிடாதே உள்ள மொண்டிட்டு போயிருவேன். அப்ப அதத்தான் கேட்க வர ஓவரா பேசி இருக்க. என்னடா டேய் என்னடா என்னடா என்ன நீ சங்க பிடிச்சு தள்ளுற பாத்துக்க உனக்கு மரியாதை போடா தெரியும். ஏன் உங்க அண்ணன் வந்திருக்காரு தெம்பா? உங்க அண்ணன் முன்னாடி உன்னை புரட்டி எடுத்துறேன் புரட்டு. அப்ப என்ன கேட்க போறேன்னு தெரியும்ல? அப்ப என்ன கிழிச்சு கேப்ப நடப்புறது என்ன கிழிச்சு கேப்ப நடிப்புற பாரு. சத்யபிரியா வீரமணியும் போடுறாங்கன்னா ஏற்கனவே சத்யபிரியா முத்துவேலு இந்த வந்த மேடை. ஆமா ஏற்கனவே சத்யபிரியா முத்துவேலு வந்த மேடை. ஆமா முத்துவேலு சரியில்லைன்னு தான் இன்னைக்கு வீரமணியை போட்டிருக்காங்க. வீரமணி எதுக்கு போட்டிருக்காங்க? முத்துவேலு சிசின்னு போட்டிருக்காங்க. ஆமா அப்ப உன் திறமை யார்கிட்ட காமிக்கணும்? யார்கிட்ட? நம்ம ஊர் மக்கள்கிட்ட காமிக்கணும். மக்கள்கிட்ட காமிக்கணும். சத்யபிரியாளுக்கு ஏத்த பப்புனை போட்டு வந்தாங்கடா. ஆளு கண்ணன் கரையன்னு இருந்தாலும் கூட
மாசமா இருந்தாலும் கூட தொழில நல்லா செஞ்சாங்க. நீ என்ன வேணாலும் பேசு, கலரை பத்தி பேசலாம். ஓத்த மாதிரி சொல்லி அத்துப்புடி. ஏன்னு ஏன் உனக்கு கோவம் வருது? கருப்பை பத்தி என்ன கருப்பை பத்தி பேசுன உனைய கருப்பு வச்சு புரிய பாத்துக்க. ஒரு ஆம்பளைய கருப்பை பத்தி பேசு. கருப்புனா உனக்கு என்ன தெரியும்? என்ன ஏன் கருப்புன்னு சொன்னா ஏன் கோவப்படுற? காமராஜர் கருப்பு. ஆமா. மறைந்த கேப்டன் விஜயகாந்த் கருப்பு. ஆமா. எல்லா பேரும் கருப்பா இருந்து எப்படிலாம் சாதிச்சா, நாளைக்கு நானும் சாதிப்பேன். இப்ப வாடா என் பக்கத்துல. நீ நாளைக்கு கூட்டி வந்து நீ அடிக்க விடுறியா? இப்ப வாடா டேய். ஏய் அழகா சொன்னே. ஏய் இப்ப வாடா சரியான ஆம்பளை டேய். இப்ப வாடா. வாயில ஓட்டு வைப்பேன் நான். ஏன் கம்ப நிக்கிறேன் பாத்துக்க. இப்ப வாடா சரியான ஆம்பளை டேய். வாடா இப்ப. ஏப்பா ரால் இருக்கா? எடுச்சாடு. கருப்பா எடு. எடுட்டு. நீ அத்தை அடி கம்பளே ரால் எடுத்துடா. டேய் ஏறு இரு. என்னடா அது? எனக்கு யாரும் எதிரி இல்ல, மீசக்கார் ஒரு ஆளுதான் எனக்கு எதிரி. உங்க அண்ணன் உனக்கு கம்பு கொடுக்கல, உங்க அண்ணன் உனக்கு கம்பு கொடுக்கல, எங்க சித்தப்ப எனக்கு கடப்பாரை கொடுக்க மாட்டாரு. ஆம்பளை போய் ஒரு கப்பு இருந்தா எடுத்துட்டு வா. கடப்பாரை கொண்டு வந்தா ஊமைய உட்கார்ந்து இருக்கிறேன்னு பார்த்தேன். கடப்பாரை வச்சு மீசைய பார்த்துதான் இப்பதான் தெரிஞ்சுட்டு நீ எத்தனை உண்டாட்டி வச்சிருக்கிறேன்னு. ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி செய்யாதரான்னு காம்ப இத்த தண்டி கடப்பாரை தூக்கி கொடுக்குறிய. என்னை கொன்னுட்டா என்ன பண்ணுவீங்க நீங்க? நீ ஒரு ஆம்பளைட்ட கம்ப நிட்டுறிய, நீ கேளுப்பு. பாத்துக்க, நான் முளை குச்சி அடிச்சு இறக்குனா இறக்கி விட்டு போயிருவேன். சர்த்தம் போயா தெரியும். சர்த்தம் போமா தெரியும். போங்களே சர்த்தம் போலு. சர்த்தம் போட வேணா போடா. யாரு என்ன பெத்த தாய்மார்க தாய் எப்படி சிரிக்கிறாங்க பாரு. என்ன பெத்த தாய்மார்களே எப்படி சிரிக்கிறாங்க. அவங்க மூத்திரத்தை வாங்கி குடி, உனக்கு அறிவு வரும். பெண்கள் மூத்திரத்தை கூட குடிக்க சொல்லி குடிப்பேன், ஆம்பளையார் மூத்திரத்தை மட்டும் குடிக்க மாட்டேன். ஏன்? அதுல விஷயம் இருக்கு. என்னது? பெண்கள் மூத்திரத்தை கோமியமா கொண்டு போய் மேல வைப்பாங்க, பசுமாட்டு மூத்திரத்தை. ஆம்பளையார் மூத்திரம் அப்படி கிடையாது. ஏற்கனவே அவன் மூலம் பீரு பிராந்தி விஸ்கின்னு கொடுத்து மூத்திரமே விஷமாய் போய் கிடக்கும். குடிச்ச பாட்டில உடனே டெத்து தூக்கிட்டு போயிருவேன். ஒரு ஆம்பளை பார்த்து வெண்ணண்டி ஒரு சரக்கு போட்டுருப்பாங்க. எங்க ஆம்பளை பார்த்து வெண்ணண்டி வைக்கிறீங்க. நேத்து போன ஊர்ல இப்படிதான் கேட்ட போட தூய்மை குடிக்கணும் கேட்டனா, அந்த பப்புனுக்காரன் கோவப்பட்டேன். கொண்டு வந்துட்டானா? ஏன்னு கோவப்பட்டேன், ஏன் கோவப்படுற அப்படின்னு கேட்டு அப்ப சொன்னேன். இப்ப ஐயனார் இருக்காரு, இங்க முன்னால இருக்க யாரு? ஐயனார் தெய்வமா இருக்காரு. அதுக்கு 5 லட்சம் 10 லட்சம் சென்று கும்பாசி வைக்கிறாங்க. செலவு பண்ணி வேஷம் நடத்துறாங்க. 21 தீர்த்தம் கொண்டு வராங்க. 21 தீர்த்தம் இருந்தாலும் 22ஆம் தீர்த்தம் என்ன தீர்த்தம்? பசுமாட்டுடைய கோமியம். பசுமாட்டு கோமியம். அதை கொண்டு வந்தாத்தே ஐயர் தெளிப்பாரு, கோபுரத்துல தெளிப்பாரு. அங்க அது என்ன பெண்ணினம். அப்ப இங்க ஐயர் தெளிக்கல, நீ எப்படி பாப்ப? அப்ப அது எதுல விழுக? வாயில விழுகு. அப்ப ஓன்ட்ட வாங்கி குடிக்க சொல்ற நீங்க இழிச்சுக்கங்க. இக்கி உங்க இழிப்பு இல்லாம ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளைய பார்த்து வெண்ணேண்டு கேட்டல. அசிங்கங்கிற பேசக்கூடாது. எது அசிங்கம் இல்ல, அசிங்கங்கிறது எல்லாமே நாகரிகமான பேச்சு. அசிங்கங்கிற பேசணும்னு வச்சுக்க, சே இவ்வளவுதான பப்புன் டான்ஸ் அப்படின்னு போயிடுவாங்க. இவங்க 4 பேர் யாரு? நம்மளுக்கு தாய் தகப்பன். அடுத்து நம்ம மை செட் யாரு? அவர் வந்து நம்ம கூட பிறந்த அண்ணன் மாதிரி. பெரிய சுசுலா வந்தாலும் சரி, சுப்பிரமணி வந்தாலும் சரி, நம்ம பாடுறது கேட்கணும்னாக்க மைக் செட்டுக்காரர் வேணும். என் தம்பி மைக் செட் வேணும், அவர்தான் வேணும். அடுத்து என்ன பெத்த தாய்மார்கள் வேணும், எல்லாரும் வேணும். வந்தாத்தே அவங்க இல்லாம ஊர்ல வசூல் பண்ணணும், ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் வேணும். ஊர்ல வசூல் பண்ணணும். ஆமா, ஊர்ல வரி காசு கொடுக்கணும். இவங்க கொடுத்தாத்த நாடகம். நம்ம 10 குடும்பம் காப்பாத்து, நம்ம குடும்பத்தை நம்ம ஓட்ட முடியும். சரி, நீ என்ன தூக்கம் வந்த? நான் என்ன தூக்குனேன்? எப்படி இருந்தாலும் காரியத்துல கரெக்டா இருக்க, கரெக்டா எடுத்து போயிட்டே இருக்க. நான் என்ன செஞ்சாலும் சரி, நீ இம்புட்டு சட்டம் சவுடா எல்லாம் பேசுற இல்ல. ஏ ஊரியா? உனக்கு மட்டும் ஊர், அப்புறம் எனக்கு ஊர் இல்லையா? விடிய பேசுவியா? நீ மணப்பாறையில இருந்து வந்திருக்க. 3 நாளைக்கு பேசுவியா? நான் 3 நாளைக்கு பேசுவேன். ஒரு வாரத்துக்கு பேசுவேன். நான் ஒரு வருஷத்துக்கு பேசுவேன். என்ன பேசுவ? நீ என்ன பேசுவ? நீ என்ன பேசுவ? நான் ஆம்பளை பெருமையை பேசுவேன். பொம்பளை பத்தி பெருமையா பேசுவேன். ஆம்பளை வருஷம் பொம்பளை வருஷம். பொம்பளை தான் பெருசு. ஆம்பளை தான் பெருசு. நான் பொம்பளை தான் பெருசுங்கறேன். ஆம்பளை இல்லாத இடமே இல்ல. பொம்பளை இல்லாத இடமே இல்ல. ஆம்பளை வச்சு என்ன வேணா பண்ண முடியும்? இரியா, ஒரு 50 பேர் ஆம்பளை இருக்காங்க. சரி, அந்த இடத்துல ஒரு 5 பெண்கள் இல்லாம இருந்தா அந்த சபை நடக்குமா? ஏன் நடக்காது? எப்படி நடக்குமா? 50 ஆம்பளை ஒண்ணா இருந்தா வச்சுக்க, பிரச்சனையே இல்ல. சரி, 5 ஒம்பளை சேர்ந்தா அந்த குடும்பத்தை கெடுத்தே வருவீங்க. மேல இருக்கிற யாரு? மேல இருக்கிற யாரு? ஆகாசவாணி. அது யாரு? பெண்ணு. கீழ இருக்க யாரு? பூமாதேவி. இது யாரு? பெண்ணு. உன்னை பெத்தது யாரு? ஒரு பெண்ணு. உன்னை கட்டிக்க போற யாரு? ஒரு பெண்ணு. உன்னோட கூட பிறந்த யாரு? ஒரு பெண்ணா. இது என்ன நாடு? தாய் நாடு. கால்ல முள்ளு குத்துறாரு. ஒரு கால்ல முள்ளு குத்துது, அம்மான்னு கூப்பிடுவா. யார கூப்பிடுற? பெத்த தாயே. உங்க சொந்த பந்தத்தை கூப்பிட்டியா? இல்ல. உன் சித்தப்பன் பெரியப்பனை கூப்பிட்டியா? உன் அண்ணன் தம்பியை கூப்பிட்டியா? அந்த நேரத்துல கூப்பிட்டது யாரு? பெத்த தாயே அம்மாண்டு. 10 மாசம் சுமக்கிற யாரு? பெண்ணு. வலிய தாங்குற யாரு? பெண்கள் தான்.
பெண்கள் தானே? ஆமா. அப்ப முதலிடம் யாருக்கு? இது என்ன நாடு? தாய் நாடுமா. இன்னைக்கு என்ன நாடகம்? இன்னைக்கு நாடகம் வள்ளி திருமண நாடகம். பெண்கள் 2 பேரு. நீங்க வந்திருக்க ஆம்பளையா? 8 பேரு. எதுக்கு? உங்களுக்கு துணைக்கு. ஏன்னா நாங்க 8 பேருனா உங்களை வினையாக்கி போடுவாங்க அப்புறம். ஏமா இத்தனை பெண்களை பத்தி பேசல, இங்க வா. இத்தனை பெண்களை பத்தி பேசலமா. மேல இருக்கிறது யாரு? ஆகாசவாணி. கீழே இருக்கிறது யாரு? பூமாதேவி. எல்லாம் பெண்கள் தானே சொன்னேன். இடையில வாயு பகம் நாங்க வரனா உனக்கு மூச்சு முட்டி செத்து போவேன். சரி. வாயு பகம் என்ற ஆம்பளை நாங்க கூட வரணும். ஏன்னா என்ன பண்ணி புருவே? சரங்குவத்தி சேல கடைக்கு போனாளா? சரங்குவத்தி சேல கடைக்கு போனாளா? அங்க 2 சரங்குவத்தி பரத் பரத் பரத். ஐயா வரட்டு கலட்டாட்ட வாரியா கண்டகி. ஐயா வரட்டு கலட்டாட்ட வாரியா கண்டகி. வரதா அருப்புக்கோட்டையிலே கொப்பே செருப்பு கையிலே. அருப்புக்கோட்டையிலே கொப்பே செருப்பு கையிலே. நானுமே நாட்டி கொப்பே நாரி போவேன். கொப்பே வீசி போவேன். கொப்பே நாரி போவேன். பாளையங்கோட்டையில உங்க அம்மா பருப்பு விக்கையில. எப்படி? பாளையங்கோட்டையில உங்க அம்மா பருப்பு விக்கையில. நாடு இல்லன்னா உங்க அம்மால பருப்பு எடுத்துவாங்களே. நரிக்குடியிலே கொக்கா நாட்டு ஒட்டையிலே. நரிக்குடியிலே கொக்கா நாட்டு நடையிலே. தூக்குங்கன்னு தூக்கி பார்த்தவளே. அடியே தூக்கி பார்த்தவளே. நெடுன்னு வளர்ச்சான் கோட. நம்ம பழக்குடி கம்மா கூட வச்சோம். யுத்தோ தண்டி சால. நாட்ரசம் கோட்டை ஐயாவுக்கு இருக்குதான் 9 பக்கம் ஓட்ட நகலா. குன்றக்குடி காரக்குடி. இவளை குடிய வச்சு குண்டிலே காரக்குடி காடு. குன்றக்குடி காரக்குடி. புளிய மரத்து அடியிலே நம்ம புஷ்பலதா சித்தப்பா மடியில. நீ சொன்னோன்னு எனக்கு பேச நான் விட்டு நம்ம வேலையை பார்ப்ப. நீங்க என்ன பண்றீங்க இங்க? நீ என்னத்துக்கு வந்த? நான் ஏவாரத்துக்கு வந்தேன். நான் கேக்குறதுக்கு நீ பதில் சொல்லு. நீ கேட்டதுக்கு நான் பதில் சொல்லு. சொல்லல. நான் கேக்குறதுக்கு நீ பதில் சொல்லு. மஞ்ச குளிச்சு மா குளிச்சு மணமணக்கல அப்ப விளையாட நீ நக்க. என்ன மாசத்துக்கு அங்க இருந்து நான் நக்குறதுக்கா வந்து? என்னையா? அதுக்கு வேற ஆளை வச்சுக்க. என்னையா சொன்னேன்? என்ன நக்காக்கன்னு வச்சுக்க மரியாதை இல்ல. அப்படி இல்லனே. மஞ்ச குளிச்சு மா குளிச்சு மணமணக்கல அப்ப விளையாட நீ நக்க. என்ன அண்ணே மரியாதை இல்ல. பேன வேணா பெட்டிக்கார மாமா. சரிண்ணே. மஞ்ச குளிச்சு மா குளிச்சு மணமணக்கல அப்ப விளையாட நீ நக்க. சலிச்சு புளிச்சு சட்டில இருக்கிறீ இப்ப வரையட நீ நக்க. கேள்வி கேட்கிறியா? அப்ப நான் ஒண்ணு கேட்ப விட மாட்டேன். 4 பக்கம் செரச்சு தாறுமாறா கிழிச்சு குத்தி எடுத்தா சொட்டு சொட்டா ஒழுகு. என்ன நீ நக்கிறத பத்தி பேச, நான் ஒழுகுற பத்தி பேசுவீல? 4 பக்கம் செரச்சு தாறுமாறா கிழிச்சு குத்தி எடுத்தா சொட்டு 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 சொட்டுன்னு ஒழுகு. ஏற நல்லா இருக்கு. ஏறணும்னா எரிச்சலா இருக்கு. இறங்க சுகமா இருக்கு. இறங்கிட்டா குளு குளுன்னு இருக்கு. அந்த ஆளு கல்லுக்கிட்டு எரிய போறாங்க. மஞ்ச குளிச்சு மா குளிச்சு மணமணக்கல அப்ப வளைய நக்க. சலிச்சு புளிச்சு சட்டில இருக்கே இப்ப வரைய நக்கனா. எலுமிச்சம்பழம் பாத்திருக்கீங்களா? பழமா இருக்கும் போது யாரும் நக்க மாட்டாங்க. அது என்ன கலர்ல இருக்கு? மஞ்சள் கலர்ல. அது அறுத்து ஊறுகா போட்டு பின்னாலதான் நக்குவாங்க. அதுதான். ஏன்னா நம்ம அசிங்கங்கிறது மக்களுக்கு தெரியக்கூடாது. ஏன்னா 4 பக்கம் செரச்சுனா ஒரு வயலில் 4 மூளை இருக்கும். 4 மூளையை வெட்டி எடுத்து வண்டியை விட்டு உழுது நாத்தா எடுத்து நடும்போது நாத்து முடிய தூக்குனா சொட்டு சொட்டா தண்ணி வரும். நானே அம்மா தன்னே நன்னா தன்னே நன்னா தன்னே நானே அம்மா தன்னே நன்னே தன்னே நன்னே தானே நானே செம்பனாது சோரகாத்து மச்ச சில்லையா சுதையா. அப்படி என்ன கொய்யா பழமா தூக்கிட்டு இருக்க? எல்லாம் வேணாம். உன் வியாபாரம் என்ன வியாபாரமோ அதை பாப்பா. இழந்த பழம் என்னத்தை இழந்தானோ? இது செக்காச்ச வந்த பழம். இது நாட்டை இணைக்கு பழம். எல்லோரும் வாங்கு பழம். இது எல்லோரும் வாங்கு பழம். இது இலக்கின பிறந்த பழம். நீங்க எத்தனையோ பேத்துக்கிட்ட இழந்த பழம் பாத்தியா? எத்தனையோ பேருக்கிட்ட இழந்த பழம் பாத்தியா? எத்தனையோ பேத்துக்கிட்ட இழந்த பழம் பாத்தியா? எடுத்துக்கிட்ட பழத்துல இம்மா பெருசு சைசியா. வீரமணி வாய்க்கு அடக்கமா. நீ கடிச்சு பார்க்க பாட்டம்மா. தின்னு பாருங்க. என்னம்மா இப்பத்தாம துவைச்சிட்டு வந்தேன். ரொம்ப வாடை அடிக்குன்னா ஓன்ட்ட கொடுத்து துவைச்சிட்டு வாண்டு. அந்த தண்ணி எடுக்காத. தண்ணி உள்ள வச்சுட்டு தண்ணியை கலவாண்டு போறா பாரு. தப்பா நினைக்காதம்மா. வேற ஒண்ணும் இல்லை. அந்த டவுசர் ஓட்டை விழுந்துருக்கு. அந்த ஓட்டையை தச்சு கொடுப்பேன்.
சரி சரி வா கோச்சுக்க அம்புட்டு வீச்சமா இல்லையா இடம் இல்லையா சந்துக்குள்ள வரலாம்ல ஏத்தா வாத்தா வந்தோடனே எவ்வளோ போனேன் நீ வேற தூங்குறியா ஊட நாங்க எவ்வளவு சிரமம் போட்டு இருக்க ஊட தூக்கிக்கிட்டு இருக்க இங்க வாமா ஏய் உண்மையிலே மூத்திர கோல் அடிக்குதா சாரிடா மேடம் மன்னிச்சுக்கோங்க தெரியாம போட்டு எவ்வளவு மங்கு வருஷம் பூராமா நாடகம் பாக்குற எவ்வளவு மங்குன்னு உழைச்சிட்டு இருக்கிற சோத்தை தட்டி வரைக்கும் கோத்த விடாம கொன்று உன்னை வந்தனா இங்க வருமா என்னை மன்னிச்சுக்க தெரியாம தூக்கி போட்டு உண்மையிலே மூத்திர கோல் நீ அடிக்குது என்னத்துக்கு வந்த கூட நம்ம 2 பேரும் சேர்ந்து போட்டுவா ஆமா வாப்பா மர்மேன என்னடா அது இன்ன வரைக்கும் என்ன பண்ண இன்ன வரைக்கும் அவருக்கு வந்து வியாபாரத்தை சொல்லியா ஏன் வியாபாரம் என்ன தெரியுமா உங்க வியாபாரம் இழந்த போல வியாபாரம் நம்ம வியாபாரம் எப்படி தெரியுமா ஏன் பழம் இல்லாத வீடே கிடையாது என்ன சொல்றீங்க ஏன் பழம் இல்லாம யாரும் சாப்பிடவே முடியாதுமா ஏன் இங்க பெண்கள் கூடவா பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி பச்சை சின்ன புயலா இருந்தாலும் சரி சாப்பிட முடியாது ஹலோ ஹலோ நோண்டாம ஏரியா நல்லா இருக்குது பொது பொண்டாட்டி நினைப்பிலே இருக்கக்கூடாது சரி யார்கிட்ட சொல்லு ஏமா நம்ம வியாபாரம் எல்லார் வீட்டில் இருக்க முடியல உன்னை மாதிரி பெண்கள் கூட என் பழத்தை பிடிச்சி கசக்கணும் என் பெண்கள் கூட என் பழத்தை பிடிச்சி என்ன பழம் பண்ண புளியம்பழம் ஓ சரி என் பழம் இல்லாத வீடு இருக்கா இல்ல சொல்லு எங்கேயுமே இருக்காது சொல்லியா புளியம்பழம் இது கொட்டை எடுக்க பழம் இந்த குமரிக்கு ஏத்த பழம் எத்தனையோ பேருக்கிட்ட புளியம்பழம் பாத்தியோ என்னுடைய புளியம்பழம் பிடிச்சி நீங்க கரைச்சிட்டா ஊத்திக்கு பழம்பழம் ஊத்திக்கு ஊத்திக்கிட்டு புளியம்பழம் வீரமணிக்கு கொட்டே இல்லாத பழம் வீரமணிக்கு கொட்டே இல்லாத பழம் முத்துவேலுக்கு கொட்டை கொட்டை இல்லாதவனா நீயா எடுத்த கொட்டை இல்லாதவளம்ன்ற மரியாதை இல்லாததுக்கு ஆம்பளைக்கு தான் கோவம் வரும் உனக்கு ஏன் கோவம் வருது உலகம் போட்டு பிரேம் பார்த்துக்க குலுக்கி வச்ச கொக்கை கோலா போலே நகல வேலே குட்டி வந்தாலே கோட்டரி போலி கராச்சிடா நிக்கரி கோட்டராச்சிடா பாண்டிச்சேரி சரக்கடிச்சா வேற சேரி தெரு குலுக்கி வச்ச கொக்கை கோலா குலுக்கி வச்ச கொக்கை கோலா போலே நகல வேலே குட்டி வந்தாலே கொஞ்ச நேரத்துல கம்பி ஆபரேஷன் பண்ணிருக்குமா கொல்லையில மாங்காய் மரம் கொத்து கொத்த காய்ச்சி இருக்கு கொல்லைக்காரன் துங்கையிலே கைய வெட்டி மாம்பழம் அறியாம பறிச்சா காய் ஆடியானில் புள்ள பறிச்சாட்டா ருசிக்கும் போடியா அப்படியா ஆமா அப்படி ஏய் செவரை சாச்சிரு அப்படி பொம்பளை பிள்ளை கட்டி பிடிக்கிற ஒரு பொம்பளை பிள்ளை எதை கடிக்க வர்ற அடிடா ஆம்பளை அடிக்கலாமா காட்டு ரோசா நீயும் அறிவுள்ள காட்டு ரோசா நீயும் பாடி உள்ள காட்டு ரோசா என்னங்க பொம்பளை பிள்ளை கட்டி பிடிக்க தானே போட்டது அதான் போட விடாம பின்னால வச்சு அடிக்குதுப்பா காட்டு ரோசா ஏண்டா
எப்ப பார்த்தாலும் ஆடாம அந்த பிள்ளைய கட்டி பிடிச்சிட்டே இருந்தேன். எங்கிட்ட நீ ஆடுவ? இல்ல இந்த அவருக்கு ஆசை ஒரு கட்டி வாத்தியார் மாதிரியே இருக்கேப்பா புதுக்காளி போல சொன்னாரு. அப்படி ஒரு ஆசை மட்டும் அவருக்கு காட்டுறோம். போடி பையல புத்தி கட்ட அப்படி படி படி பையலே புத்தி கட்ட மடப்பையே போடி பையல புத்தி கட்ட மடப்பையல இலக்கண சின்ன பையல என்னமா பேசி உனக்கு சண்டை ஓட போகுது உனக்கு எனக்கு சண்டை ஓட போகுது சின்ன பையில தொடாத பொழந்துருவேன். என்னப்பா வாடை அடிக்குதா? ஒரே வாடை அடிக்குதுடா. ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே ஏ புத்து சப்பா வந்து சரே நாங்க கேட்டதா கேப்போலே ஆனா கணச்சதெல்லாம் நெல்லு சோறு நாங்க கேட்டதெல்லாம் கேப்போலே ஆனா கணச்சதெல்லாம் நெல்லு சோறு. ஏ பச்சரிசி அப்படி தனித்தனியா போடுவோம். அப்பதான் சரியா வரும். சேர்ந்து ஓட்டா சுத்தப்படாது. தனித்தனியா போட்டு பார்ப்போம். எதுக்கு அசராத கட்ட சத்யபிரியா உன்னை போடுற ஓட்டுல இன்னைக்கு மீசக்காருக்கு தான் அண்ட கடை. மீசக்கார எங்க அண்ட கலர் பாப்பா. சித்தப்பு ரெடியா உட்காந்துருக்காரு. கண்ணாடி ஓட்டு ஜூம் பண்ணி பாப்பாரு. போட்டுமா மாமா மாமா ஆப்ல இந்த டான்ஸா இன்னைக்கு நானான்னு பார்க்கணும் மாமா. என்னையா நீ இப்படி கட்டுவிட்ட? ஏயா அது பேசுது. எவ்வளவு பெரிய பப்புன்னு நீங்க என்னை பார்த்து கேட்குது மீசக்காருக்கு அண்டம் கலையணுமா? மீசக்காருக்கு அண்டம் கலையுது. உன் வீட்டு மண்டை கலைகிற அளவுக்கு இன்னைக்கு இருக்கு வேடிக்கை. ஆமா இன்னைக்கு உன் வீட்டு கிண்ணம் கலைகிற அளவுக்கு அடிப்பேன் பார்த்துக்க. மாமா மாமா நீங்க உங்க சுதிய பிடிங்க. என்னது சுதிய அப்படி சொல்லியா? ஆமா நீங்களோட வாயை திறங்க. என்னது என்ன சுத்தி மாப்பிள்ளது? பாட்டு மாமா. பாட்டா? பாடுங்க பாடுங்க. மத்தி மத்தி என்ன இது என்ன பாட்டு இல்லையா உனக்கு? அப்புறம் இல்லையா? இது பாட்டு தானே? நெளிப்பாடி சொல்லுங்க. இது பாட்டு தானே இல்லையா? நான் பாடுற பாட்டை வாங்கி பாடுறதானே பெட்டிக்காருக்கு வேலை. நான் என்ன பாடுறேன் அதை வாங்கி பாடுங்க. அதுக்காக நீங்க ஏழாங்க வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு. இது பாட்டு தாயா? என்ன பாட்டு? நான் பாடுற பாட்டு தான். புது பாட்டு இது. என்ன ஒரு ஞாதான் வருது? ரெண்டு ஞானடா போட்டு நானு அந்த பாட்டுல பிரிக்க நாங்க உன செருப்பு புஞ்சுவோங்க இந்த மாதிரி பண்ணேனா மைக்க வாயில வைக்கிற மாப்பிள. மாமா இப்ப நீ அந்த மைக்க வைக்க வேணா. இப்ப நான் ஒரு மைக் வச்சிருக்கேன். அதுல வாங்கி வைக்கல. அங்கிட்டே போட என் சம்பளத்தை கூட வாங்கிக்க. அது வாட்டுல ஓர மாதிரி போகுது. யானமல ஒத்தக்கடை ஆனமல ஒத்தக்கடை அது ஐயா மகே பொட்டிக்கடை. அதுல ஐயா மகே பொட்டிக்கடை. பொட்டிக்கடை உள்ள இந்த பொட்டிக்கடை உள்ள இருக்கு அருமையான ஓட்டவடை. அடி நானாங்கிற மூணா ஒண்ணு நம்புவதில்லா வீணா மசவுல சாணுதியே. நானாங்கிற மூணா அவளை நம்புவதில்லா வீணா. அட இந்த பாட்டு படிக்காதடா தம்பி. ரெண்டு பொறி உருண்டை வச்சுக்கல ஒண்ணு கூட. அட இந்த பாட்டு படிக்காதடா எனக்கு வெக்கம் ஆகுமாடா
பொசகட்ட பய மகனே. என்னது நீங்க மருமைய போ. பொசகட்ட பய மகனே, உனக்கு நான் பொண்டாட்டி கேக்குதா? ஐயோ நீங்க அத்தை வேணும், நீங்க என்ன பொண்டாட்டி இல்ல. அப்படிதான் உங்க மகதான் வேணும். அட நானாங்கிற அட நானாங்கிறே மூணா உன்னை நம்புவதில்ல வீணா. ஏய் மைக் விழுந்துடாமத்த. பாருங்க சார் பாருங்க. மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று கேளு. ஏ முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால. நமச்சிவாயம் நமக. நாதம் தான் வாழ்க. நந்தவனத்தில் வந்த ராஜகுமாரி அவனடையா இல்ல உடையா
வணக்கம். கை தட்டுங்கதா. பொம்பளை பிள்ளை தானே அடிச்சு ஏன் இப்படி சந்தேகமா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களே? கோட்டையை விட்டு வேட்டைக்கு போகும் சொல்லல மாட சாமி, சொல்ல மாட சாமியோட கோட்டையை விட்டு வேட்டைக்கு போகும் சுடல மாட சாமி. ஹலோ ஹலோ ஹலோ. கோட்டையை விட்டு கோட்டையை விட்டு வேட்டைக்கு போகும் சுடலமாட சாமி. அஜக்தா பஜக்தா. ஏய் பார்த்து அவளை மூட்டு பிரிஞ்சிடாம பாருங்க சார், பாருங்க. ஒரு ஜான் வயிற்றுக்காக மேடையில் ஒரு பிள்ளை இவ்வளவு கஷ்டப்படுது. ஆஹா பலே பலே. குதிரையில் பவனி வரும் மீனாட்சி, மீனாட்சி. குதிரையில் பவனி வரும் மீனாட்சி. பாசமுள்ள சொக்கத்தில் பாண்டியர் ராசாத்தி, பாசம் வச்ச ராஜாத்தி. ஊரோர ஊருக்குள்ள ஊருக்குள்ளே ஊருக்குள்ளே வாராண்டி தெருக்குள்ள தேருக்குள்ள தேருக்குள்ள ஊரோர ஊருக்குள்ள 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 வாராண்டி தெருக்குள்ள தேருக்குள்ள தேருக்குள்ள பொன்னாட்டம் பண்ணி எங்கே யாரு? பல்லாக்கு குதிரையில் பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி. ஓடாத
கேட்டுதான் தட்டுவீங்களா? கேட்டுதான் சாப்பிடுறீங்களா? இபி தலைமை போர்மனையா எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். இபி தலைமை போர்மனையா எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். பரவாயில்ல, நீங்க எல்லாவே ஆடுறீங்க. ஆமா, இன்னும் தள்ளி எல்லாவே பாடுறீங்க. பரம்பொருளும் நீயே உமையவளே ஓங்கார தாயே எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருளும் நீயே கானங்கள் நான் பாட கலைஞர் பொழிவாயே அம்மா அம்மா கானங்கள் நான் பாட கலைஞர் பொழிவாயே வானகவை சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென்று அறிவோம் யாம் நினைத்தது வலிக்கும் மனத்தையும் முறிக்கும் நிசிக்கிறவருக்கும் பரவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பவர் தமக்குள் நிறைப்புகள் உரைக்க செயல்தாராய் முருகா பொன்மைக்கிரி பெற்ற புதல்வின் வண்ணையாம் பொருளுக்கு அதிபதியாம் பிற்பகை விமானந்தனை தோணிலில் கொண்ட புறவிழு உன் தந்தையாம் கண்மலர் கொடை கொண்டு அன்று நிறை கார்த்த ஒரு கடல் வண்ணனோ கருதுதாய் மாமனாம் பெரியதென மேந்திடு கமலமாது உன் மாமியாம் பன்மலர் புடைசூழும் மூவலைகளும் வாழ்வான் பார்க்கில் ஒரு வெண்தந்தான் பாரில் பெரும் செல்வம் உற்ற நீர் கோவணப் பண்டாரமாய் வருவது ஏன் சகல உலகினருக்கும் எந்நாட்டு மக்களுக்கும் என்னை சான்றோர்களுக்கும் இந்த வள்ளியாகிய மேகலாவிற்கும் எல்லா வளங்களும் நலங்களும் வாரி வாரி வழங்க வேண்டும் என்பதற்காக முருகப்பெருமான் வீட்டிருக்கின்றாள் உலகத்தில். அப்பேற்பட்ட முருகப்பெருமானை இந்த வள்ளியாகப்பட்டவள் வணங்க வேண்டும். எப்படி வணங்க வேண்டும்? சிவம் சுந்தரம் சரவண திருப்புகழ்
நோக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பைக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கென்றும் அல்லல்வோம் வல்வினைவோம் அன்னை வீட்டில் பிறந்த தொல்லைவோம் போகாதுயிரம்போம் நல்ல குணமதிக மாமருணை கோபுரத்தில் வீற்றிருக்கும் நேகப்பெருமானை கைதொழுதாக்கால் வந்த வினைகள் என் அகன்று விடும் என்றும் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோளும் செய் துங்க கரிமுகத்து தோ மணியை எனக்கு நீ செங்கத் தமிழ் மூன்றும் தா 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 என்று விநாயகப் பெருமானிடம் அவை பிராட்டி எப்படி கேட்டாளோ ஆகையினாலே அதே விநாயகப் பெருமானிடம் இந்த வழியாகப்பட்டவள் கேட்கின்றேன் வெளியில அல்லது பொம்மை பொம்மதே பொம்மை பொம்மதா தைய தையனுக்கு தின்னாக்கு நகர்தி பஞ்சம் கரி உதனித்த நகர் தனி தித்தாம் தித்தாம் தோத்தை தை நாம் சகம் உதனித்த நகர் தனி தித்தாம் தித்தாம் தோத்தை தை நமதி நாம் சகம் பொம்மை பொம்மதா பொம்மை பொம்மதா பொம்மை பொம்மதா பொம்மை பொம்மதா தைய தையனுக்கு தின்னாக்கு நகர்தி பஞ்சம் கரி உதனித்த நகர் தனி தித்தாம் தித்தாம் தோத்தை தை நமதி நாம் சகம் உதனித்த நகர் தனி தித்தாம் தித்தாம் தோத்தை தை நமதி நாம் சகம் பொம்மை பொம்மதா வேணுவாசரி அமிர்த குண்டலுக்கு தருகிற தருகிற தவாக்கஜா வேணுவாசரி அமிர்த குண்டலுக்கு தருகிற தருகிற தவாக்கஜா தாள மந்திர பவுத்தாம் சுரமண்டலகி சுரமாஜா தாள மந்திர பவுத்தாம் சுரமண்டலகி சுரமாஜா பொம்மை பொம்மதா பொம்மை பொம்மதே பொம்மை பொம்மதா பொம்மை பொம்மதே பொம்மை பொம்மதா தைய தையன தினாக்கு நகர்த்தின் பஜம் கரை உதனி தனக தனி திட்டாம் திட்டாம் தோ தை தை கணபதி நாம் சதா திமிக்கிறது திமிக்கிறது திக்கு தல திமிக்கு தருகிறது தருகிறது தல திமிக்கிறது 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 திக்கு தல திமிக்கிறது தருகிறது தருகிறது தல தபாக்கதா நவாப்பு சாரிக்கு சித்தாரி கிணறி அவர் வாசகை புகசிங்கா நவாப்பு சாரிக்கு சித்தாரி கிணறி அவர் வாசகை புகசிங்கா பொம்மை பொம்மதா பொம்மை பொம்மதா பொம்மை பொம்மதா பொம்மதா பொம்மை பொம்மதா தைய தையன தினாக்கு நகர்தின் பஜம் கரை உதனி தனக தனி தித்தாம் தித்தாம் தோக்கை கணபதி நாம் சதா வேணுவாசரி அமிர்த குண்டலி திமி 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 மிருதங்கா மீனுவாசரி அமிர்த குண்டலி தரிகிட தரிகிட தமோச்சகா வேணுவாசரி அமிர்த குண்டலிக்கு திமி 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 மிருதங்கா தாள மந்திர பாவுத்தாம் சுரமண்டலகி சுரபாஜா நாரத தும்புரு வைரபஜாகி நாரத கணமி சுவசர்கா பொம்மை பொம்மதா பொம்மை பொம்மதா பொம்மை பொம்மதா பொம்மை பொம்மதா தைய தையன தின்னாக்கு நகர்த்தின் பஞ்சம் கரை உதனி தனக தனி தித்தாம் தித்தாம் தோ தை கணபதி நாம் சதா உதனி தனக தனி தித்தாம் தித்தாம் தோ தோ தை தை கணபதி நாம் சதா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று அதே மாதிரி இதை கொஞ்சம் அப்படி திருப்பிருங்கப்பா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று ஐவக நிலைகளிலே குறிஞ்சி நிலமான இந்த நிலத்துக்கு சொந்தக்கார முருகப்பெருமான் அழிக்க முடியாத சூரபதமணி அகங்காரத்தை ஆணவத்தை அழித்து மயிலாகவும் சேவலாகவும் வைத்துக்கொண்டு தணிகையிலேயே அமர்ந்து கொண்டிருக்கின்றார் கோபத்தோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு செந்தனை என்று சொல்லக்கூடிய குளுமையான தானியத்தை பயிர் செய்திருக்கின்றோம். அதை அறுவடை செய்து முருகப்பெருமானுக்கு விடைத்தோம் என்றால் மனம் குளிர்ந்து மக்களுக்கு காட்சியளிப்பார் என்ற ஐதீகத்தின்படி நம்பிராஜனுக்கும் நங்கை மோகினிக்கும் வளர்ப்பு மகளாக பிறந்து இந்த வள்ளி கானம் பாடிக்கொண்டிருக்கின்றேன். முருகப்பெருமானை காணவில்லை என்று தேடிக்கொண்டிருக்கின்றேன். எப்படியாவது முருகப்பெருமானை வரவழைக்க வேண்டும். பூமாலை புகழ் மாலை உலகத்தில் எத்தனை மாலைகள் இருந்தாலும் இந்த வரவேற்பு மாலைக்கு இணை ஆகாது. அப்பேற்பட்ட மாலை அணிவித்து பொன்னாடை போத்திய
கிராமத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த மாலையின் சிறப்பை சொல்ல வேண்டும். எப்படி? மாலை வண்ண மாலை இந்த உலகத்தில் 1000 மாலை. மாலை வண்ண மாலை இந்த உலகத்தில் 1000 மாலை. வானவர் குறைதீர்த்த வடிவேலா சூரவதை செய்ய வந்த சுப்பிரமணியா சண்முகா சராச்சர சக்தி மைந்தா சங்கரன் புதல்வா முத்தமிழ் இறைவா ஐங்கரன் பெண் வந்த அன்பு முருகா அறுவர் அருள்பால் உண்ட கார்த்திகையா என்னால் உன்னை வணங்கிக் கொண்டிருப்பேன். இந்த வள்ளிக்கும் எந்நாட்டு மக்களுக்கும் கல்வி செல்வம் வீரம் வள்ளி அனைத்தையும் தர வேண்டும் என்று முருகப்பெருமானை கேட்கணும். நல்லா படிக்கலாம் பசங்களாம். ஏய் இங்கட திரும்புங்கடா. ஆமா தம்பி பாடத்தை கவனிங்கப்பா. பாடத்தை கவனிங்க. சைலண்ட் நல்ல பிள்ளை. வருங்கால பெரியவர்கள் நீங்கெல்லாம், வருங்கால முதல்வர்கள் நீங்கெல்லாம், வருங்கால காவல்துறை அதிகாரிகள் நீங்கெல்லாம், வருங்கால ஆபீசர்கள் எப்பேற்பட்டவர்கள். உங்களுக்காக தான் உலகம் காத்து கொண்டு இருக்கு. போனா வராதது மூன்றுங்க. சொல்லுங்க. உயிர் போனா வராது, கண்டிப்பா. மானம் போனா வராது, சத்தியமா வராது. 1ஆவதுல இருந்து படிக்க ஆசையா இருக்கு. திருப்பி சரி படிக்க முடியுமா? எப்படி முடியும்? சேர்க்க மாட்டாங்க. சேர்க்க முடியாது. ஆகையினால இந்த பசங்க அதுக்கு தான் ஞாபகப்படுத்துறேன். இந்த உலகம் என்பது நாடக மேடை. அதில் எல்லோரும் நாம் நடிகர்கள். யார் வேணாலும் எந்த படிப்பு வேணாலும் படிக்கலாம். யார் வேணாலும் எந்த பதவிக்கு வேணாலும் போகலாம். யார் வேணாலும் எவ்வளவு சொத்து வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம். யாராவது நீங்கள் சொத்து சேர்க்க வேணாம், சுகத்தை சேர்க்க வேணாம், மனையை சேர்க்க வேணாம், மாடியை சேர்க்க வேணாம், நல்ல வேலை பார்க்க வேணாம், படிக்க வேணாம்னு சொல்கிறாங்களா? கிடையாது. ஆனால் முடியலை. எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் நம்ம பண்ண முடியும். ஆகையினால நல்ல படிப்பு
முன்னாடி கலை அரங்கத்தில் இருந்து மக்களுக்கு பாடுபடக்கூடியது நம்மளுடைய கடமை. அந்த இடத்துல இறைவன் நம்மளை வச்சிருக்காரு. அப்படிங்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. இதுதானே உண்மை. ஆகையினாலே முருகன் வரணும், வள்ளிக்கு மணமாலை தரணும், எப்பொழுது வருவார் என்று காத்து கொண்டிருக்கின்றேன். எங்க காத்திருக்கேன்? ஆத்துமேட்டுல காத்திருக்கேன். ஆத்துமேட்டுல ஒரு பாட்டு